கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான என் சகோதர சகோதரிகளுக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் அன்பான வாழ்த்துக்கள். இன்றைய நாளுக்கான செய்தி சற்று வித்தியாசமானது. இன்றைய நாட்களில் ஒரு மாற்றம் வருமென்று எதிர்பார்த்து நம்பிக்கை இழந்து போய் இருக்கின்றவர்கள் அநேகர். ஆண்டவர் தமது வாக்குத்தத்தங்களை நினைப்பூட்டி இன்று எல்லோருடனும் பேச விரும்புகின்றார். இதற்கு ஆதாரமான வார்த்தை சங்கீதம் 37:5 அவர் மேல் நம்பிக்கையாயிரு, அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார். யார் அவர்? அவருடைய நாமம் என்ன? என் நாமம் என்ன என்று நீ கேட்க வேண்டியது என்ன? அது அதிசயம். ஆதலால் இதோ நான் அற்புதமும் ஆச்சரியமான பிரகாரமாக இந்த ஜனங்களுக்குள்ளே ஒரு அதிசயத்தை செய்வேன். இதோ நான் மாம்சமான யாவருக்கும் தேவனாகிய கர்த்தர். என்னாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்று உண்டோ? உன் தேவனாயிருக்கிற கர்த்தராகிய நான் உன் வலது கையை பிடித்து பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்லுகிறேன். நான் உன்னை உருவாக்கினேன், நீ என்னால் மறக்கப்படுவதில்லை. உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன். பூமி எங்கும் எந்த ஜாதிகளிடத்திலும் செய்யப்படாத அதிசயங்களை உன் ஜனங்கள் எல்லாருக்கும் முன்பாகவும் செய்வேன். உன்னோட கூட இருந்து நான் செய்யும் காரியம் பயங்கரமாய் இருக்கும். நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன். திகையாதே, நான் உன் தேவன். நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன். என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன். தாயின் வயிற்றில் தோன்றினது முதல் உங்களை ஏந்தி, தாயின் கற்பத்தில் உற்பத்தியானது முதல் உங்களை தாங்கினேன். உங்கள் முதிர் வயது வரைக்கும் நான் அப்படி செய்வேன். நரை வயது மட்டும் நான் உங்களை தாங்குவேன். நான் அப்படி செய்து வந்தேன். இனிமேலும் நான் ஏந்துவேன், நான் சுமப்பேன், தப்புவிப்பேன். நான் உனக்கு ஆரோக்கியம் வர பண்ணி உன் காயங்களை ஆற்றுவேன். உன்னோடு வழக்காடுகிறவர்களோடே நான் வழக்காடி உன் பிள்ளைகளை ரட்சித்துக் கொள்ளுவேன். உன் சந்ததியின் மேல் என் ஆவியையும் உன் சந்தானத்தின் மேல் என் ஆசீர்வாதத்தையும் ஊற்றுவேன். நான் வனாந்தரத்திலே வழியையும் அவாந்தர வழியிலே ஆறுகளையும் உண்டாக்குவேன். வெண்கல கதவுகளை உடைத்து இருப்பு தாழ்பால்களை முறித்து அந்தகாரத்தில் இருக்கிற பொக்கிஷங்களையும் ஒளிப்பிடத்தில் இருக்கிற புதையல்களையும் உனக்கு கொடுப்பேன். என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் அதை நான் செய்வேன். நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை உனக்கு அறிவிப்பேன். இதோ என் உள்ளங்கைகளில் உன்னை வரைந்திருக்கிறேன். உன் மதில்கள் எப்போதும் என் முன் இருக்கிறது. நீ பயப்படாதே, உனக்கு வேண்டியபடியெல்லாம் செய்வேன். நான் உனக்கு முன்னே போய் கோணலானவைகளை செவ்வையாக்குவேன். நீ தண்ணீர்களை கடக்கும் போது நான் உன்னோடு இருப்பேன். நீ ஆறுகளை கடக்கும் போது அவைகள் உன்மேல் புரளுவதில்லை. நீ அக்கினியில் நடக்கும் போது வேகாதிருப்பாய். அக்கினி ஜுவாலை உன் பேரில் பற்றாது. நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை. நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. நான் உன்னோட கூட இருந்து உன்னை ஆசீர்வதிப்பேன். நிச்சயமாக நான் உன்னை ஆசீர்வதித்து உன்னை பெருக பண்ணுவேன். நீ வலது புறத்திலும் இடது புறத்திலும் இடங்கொண்டு பெருகுவாய். இன்னும் உனக்கு வேண்டியதை தருவேன். உன் இருதயம் அதிசயப்பட்டு பூரிக்கும். என்னாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்று உண்டோ? ஏனென்றால் என் நாமம் அதிசயம். ஆமென கண்பானவர்களே, வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். அவர் அப்படியே செய்வார். எனவே விசுவாசத்தோடு இப்போது நாங்கள் ஜெபிப்போம். எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, இந்த நாளிலும் உம்முடைய வாக்குத்தத்தங்களுக்காக உமக்கு சோத்திரமப்பா. தேவனுடைய வாக்குத்தத்தங்கள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவுக்குள் ஆமென்றும் ஆமேன் என்றும் இருக்கிறதே, அதற்காக உமக்கு நன்றியப்பா. நீர் பேசிய வார்த்தைகள் எங்களுக்குள்ளே அதிசயம் என்கின்ற உம்முடைய நாமத்தினாலே கிரியைகளை நடப்பிக்கட்டும் அப்பா. இந்த ஜெபத்தை இயேசுவின் நாமத்தில் எடுக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.